நாணய மனுஷனுக்கு அவசியம், அதுவே முன்னோர்கள் சொல்லி வைத்த நன்மையான வாப்பா. என்ன வராதவன் கடைக்கு வந்திருக்கிற? அண்டா வச்சுட்டு எவ்வளவு பணம் வேணும்? நான் அடை வைக்க வரல, பக்கத்துல ஈயம் பூசுற வந்தானே, எங்க போனா? அவன் வீட்டுல மச்சினிச்சு இருந்ததுலப்பா, அதையும் சேர்த்து அவன் ஈயம் பூசிட்டானப்பா. சைக்கிள் கேப்ல குந்திட்டானே. இந்த விஷயம் போலீஸ்ல தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்கான். டெலிவரி டைம். சரி, இந்த அண்டை இங்க இருக்கட்டும். இங்கேயே இருந்தா கடையை மறைக்குமேப்பா. அட எடுத்து வைல. சரி, நீங்க போங்க. அப்புறம் வந்து வைக்கிறேன். என் வாத்தியங்களை உடைச்சே இல்ல, உன்னை வச்சுக்கிறேன்டா. இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். மீன் வாசனை உச்சந்தல ஏறுதப்பா. எப்ப பொன்ராசு, இந்தா என்னது? இந்த குழம்பை எதிர்த்த விட்டு கொடுத்துட்டு வந்துரு. சாப்பிட உட்காந்து சொல்றேன். ஏன் நீ கொண்டு கொடுக்க கூடாதா? உங்க அப்பா அவனுக்கு பள்ளி கொடுத்து சோறு கட்ட வேண்டாமா? போயிட்டு வந்துரு. ஆத்தாடி, மீன் குழம்பு வாசனை மூக்கு தொலைக்குதே. என்ன பண்ணலாம்? இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிடலாம். ஆஹா, வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதப்பா. நீயா? நீ எப்படி இங்க வந்த? அது எனக்கு போட சொல்ற, அதையே சாப்பிடுற? இந்த பக்கம் வந்த போட்டு வச்சிருந்தது, யாரையும் காணோம், வீணா போயிடுமே நான் சாப்பிட்டேன். இங்க வந்து சாப்பிடுறது உங்க அப்பா விட மாமா விட? மச்சான் வீடு. எந்திரிப்பில்ல? ஐயோ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் என் நல்ல மீன் குழம்பு சாப்பிடுறேன். உத்து பாக்காதயா, எனக்கு வயித்து வலிக்கும். ஆஹா, அப்படி ஓரமா உட்காந்து பாரியா. என் வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு என்னைய ஓரமா வந்து பார்க்க சொல்றியா? ஒழுங்கா மரியாதை போகல, தூக்கி ஓட்டு மேல வீசி. நான் பேசிட்டே இருக்கேன்னு குழம்பு ஊத்திக்கிட்டு இருக்க. யோ, மீன் ரொம்ப ருசியா இருக்கியா? நீதான் சமைச்சியா? ஒரே ஒரு மீன் சாப்பிட்டு போயிடுறேன். எடுத்துட்டு போய் போறவங்க சாப்பிட்டுக்க போ. கீழே விழுந்துருமே. சேர்த்ததுக்கு போ. எந்திரி முதல்ல. பாக்குறவங்க தான் நினைப்பாங்க. சரி, சீக்கிரம் சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு. சவுண்ட் இல்லாம சாப்பிடு. என்ன இந்த லொல்லு தானே வேணாங்கிறது? ஓசி மீனா ஒழுங்கா தீங்க, ஒட்டுமொத்த ஒழுங்குச்சா? கொஞ்சம் 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 அவ்வளவுதான், அவ்வளவுதான், எடுத்துறேன், அவ்வளவுதான். கொஞ்சம் நல்லா உள்ள மாட்டிக்கிடுச்சு. எவ்வளவு பெரிய முள்ளு. வந்தாச்சு. என்னடா இது? என்ன பண்ணிட்டு இருக்க? பெரிய வீட்டு பொண்ணு இங்க வந்திருக்க? அட, அந்த கதையாத்த கேக்குற. வாத்தியார் வீட்டுல குழம்பு கொடுத்து சொன்னீங்க, குடுத்துட்டு வர்றதுக்குள்ள உட்காந்து சோத்து தின்னு விட்டு திங்க தெரியாம தின்னு முள்ளு மாட்டிக்கிடுச்சு. அதை எடுத்தேன். அன்னைக்கு சுளுக்கு எடுத்தேன், இன்னைக்கு முள்ளு எடுக்கிறேங்கிற. கையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? நான் என்னத்த பண்ணுவேன்? அதான் வம்பெடுத்துக்கிட்டு இருக்கு. முதல் போ. அம்மா, நான் சாப்பிட்டு போறேம்மா. ஒண்ணும் அவசரம் இல்ல, மெதுவா சாப்பிடு. இந்தாடா, இது கொண்டு போய் உங்க அப்பாட்ட கொடுத்துட்டு வா. நான் என்ன சாப்பிடலையா? கொண்டு கூட அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். போறாங்கல்ல. அத்தா, இருந்து மெதுவா சாப்பிட்டு போ. நானே மிளகா அரைச்சு குழம்பு வச்சேன். நல்லா இருக்கா? தூங்குவது எங்க? தெரியாது. என்ன தெரியாது? அரிசி ஒரு போனாலும் தெரியாது, அன்னப்புள்ள போனாலும் தெரியாது. எதுக்கு இந்த வீட்டுல நீ இருக்கிற? எப்ப போனாலும் தெரியுமா? எனக்கு தெரியலங்க, என்கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு போல. பசி தாங்க மாட்டாள கழுத, எங்க போய் மாட்டிட்டா? அப்பா, சாம்பார் எடுத்துருமாப்பா. போதும் போதும், எங்க போயிட்டு வர? நம்ம செல்வி இருக்கால, அவங்க வீட்டுல. ஐயோ, தண்ணி குடிங்க. என்ன கையில மீன் குழம்பு வாசனை? எங்க சாப்பிட்ட? அது ஏன் முழிக்கிற? எங்க சாப்பிட்டேன்னு கேக்குறேன். சொன்ன என்ன? அதுப்பா, செல்வக்கா வீட்டுக்கு போயிருந்தேனப்பா. அவங்க கண்டிப்பா சாப்பிட சொன்னாங்க. எப்படி சாப்பிடாம வர்றது? அதனாலதான் அங்கேயே சாப்பிட்டு உன்னை தேடிட்டு இங்க வந்தா. அவ இங்க சாப்பிட்டு போறா, நீ அவ வீட்டுல மீன் குழம்பு சாப்பிட்டியா? அதானே.
ஆத்துல பசங்களோட விளையாட போனா அங்க ஆத்துல மீன் பிடிச்சேன். மசாலாவோட மீன் பிடிச்சியா? பட்டகிராம் வாசம் அடிக்குது. இப்ப நான் யதார்த்தமா தானே எந்திரிச்சேன். நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, நான் அடிச்சிருக்கணும்னு பயப்படுறேன். நான் எப்பவாவது உன்னை அடிச்சிருக்கேனா? நீ எங்க மீன் குழம்பு சாப்பிட்டா அது ஏன் என்கிட்ட மறைக்கிற? அதான் பண்ணா. இது பார், இப்ப ஒண்ணும் அவசரம் இல்ல, சாவகாசமா சாயங்காலம் சொல்லு. ஆனா இப்படி திருட்டு மொழி முடிச்சுட்டு முன்னாடி நிக்காத, அசிங்கமா இருக்கு. கூட்டு போ வழி உள்ள போல போ. செம்புளே செம்புளே, என்ன என்ன வரை கீழே இருந்த? இல்லங்க, காலமுக்கெல்லாம் கீழே உட்காந்தனா அப்படியே தூங்கிட்டேன். பூங்கோதை இருக்காளே, எந்த பூங்கோதை? கிழிஞ்சது போ. என் பொண்ணு பூங்கோதைடா. என்னைக்காவது என்னை விட்டு அவ சாப்பிட்டு இருக்காளா? இன்னைக்கு எங்கேயோ மீன் குழம்பு சாப்பிட்டு இருக்கா. அது ஏனோ என்கிட்ட இருந்து மறைக்கிறா. சிறு வயசு வேறையா? காதல் கீதல்ல மாட்டிருப்பாளோ? என்ன சொல்றது? அது யாருன்னு கண்டுபிடிடா. கண்டுபிடிக்கிறேன் இப்ப காலம் இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, தென்றல் வந்து இன்பமாய் பேசுதே. பேசுறேன். வாங்க, என்ன நம்ம கடைக்கு வராதவங்க வந்திருக்கிறீங்க? என்னது வராதவனா? அன்னைக்கு கூட அண்டா வந்து கொடுத்தனே. ஆமாப்பா, நானும் கூட மறந்து தொலைச்சிட்டேன். அண்டா ஒண்ணு தொலைக்கலையே, இதோ இங்கேயே வச்சிருக்கிறேனே. இந்தா வரங்க. இதே எடுத்துட்டு போங்க. இத நான் குடுக்கலையே. அட ராது, அண்டா குட்டி போட்டுருச்சா? இது அண்டா குட்டி போட்டுச்சா? அது எப்படிங்க? உள்ளயார் பால் குடிச்சதை நாம நம்பலையா? ஆமா, அது மாதிரிதான் இது. பாரு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் பாரு. ஆமா, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அட சத்து கூட ஒண்ணா தாங்க வருது. ஏன்டா வச்ச குட்டி போடாதா? ஐயோ, இப்படி இருந்து தெரிஞ்சா பெருசா கொண்டாந்துருப்பனே. ஆமா, இனிமேல் நீங்க என் கடைக்கு வராமையே போயிருவீங்களாட்டு. வர்றேன். வாங்க வாங்க. போறேன். போங்க போங்க. வர்றேன். மகனே வா மகனே, உன்னை தாளிக்கிறேன். நீ நடமா. நில்லுப்பா, நீ பாட்டுக்கு வந்து நின்னு ஒண்ணும் சொல்லாம போயிட்டு இருக்கிற. என்ன விஷயம்? நான் அவசரமா வெளியூர் போறேன். என் குழந்தையால உங்க வீட்டுல இன்னைக்கு ராத்திரி பாதுகாப்பா தங்க வைக்கலாம்னு வந்தேன். தாராளமா எங்க தக்க சொல்லு. நீங்க அண்டாவே குட்டி போட வைக்கும் போது நான் எப்படி தங்க வைக்கிறது? நான் வரேன் சாமி. என்னப்பா இது? நம்ம ஒரு ரூட்ல போனா இவன் ஒரு ரூட்ல போறான். ஏண்டி, உன்னை கட்டிக்க போறோம் நானு, நீ கட்டி பிடிக்கிறது அவனையா? அவனை விட நான் நல்லாவே கட்டி பிடிப்பேன். சேதுபதி, அவசரமா? அதுவும் இந்த இடத்துக்கு எதுக்காக என்னை வர சொன்னேன்? ஏன் பயமா இருக்கா? ஊர் உலகத்தில் அவன் செஞ்ச பாவத்தை கழுவுதான் இங்க வருவான். ஆனா நாம ரெண்டு பேரும் பாவம் செஞ்சதே இந்த குளத்துலதான். ஞாபகம் இருக்கா? பூங்கோத, இங்க என்ன விளையாண்டுட்டு இருக்க? வா வா போலாம் வா. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்ப்பா. சரி சரி, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். நீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேரு. அப்பா, கோயிலுக்குள்ள வள்ளி இருக்கா, அவளை வர சொல்லிட்டு போங்க. யோ, என்னையா எதுக்கு எடுத்தாலும் பெரியவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிறந்திருந்தா நான் அண்ணன், அவன் தம்பி. எதா இருந்தாலும் எங்கிட்ட சொல்ல வேலை நடக்காது. முதல்ல எங்கிட்ட சொல்லுங்க. என்னை கவனிச்சீங்கன்னா தான் வேலையாகும். அப்படி இல்லைன்னு வைங்க, கண்ணனே ஏதாவது செஞ்சாலும் நான் குறுக்க வந்து கருத்து போடுவேன். கண்ணன் வந்துட்டாரு. நான் சொன்னது சொல்லிடுறாரு. அண்ணா, என்ன வேர்த்து இருக்குது? வாங்க உட்காருங்க உட்காருங்க. சொல்லுங்க ஐயா. எங்க கட்சி மீட்டிங் வர்ற புதன்கிழமை நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு எங்கேயும் சரியா இடம் கிடைக்கல. நம்ம ஊர் அம்மன் கோயில் வசூலி வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோங்க. அதுக்கு ஐயாவோட அனுமதி வாங்கலாம் தான் வந்தோம். மத்திய மந்திரியோட வர்றாருங்க. சரின்னு சொல்லுங்கண்ணே. மந்திரி பக்கத்துல நின்று ஆளுக்கு ஒரு போட்டோ எடுத்து மாட்டிக்கலாம். கட்சி மீட்டிங்லாம் வேணாம். ஜனங்களுக்கு பொழுது போக வேண்டாமா? வேற என்ன என்டர்டைன்மெண்ட் இருக்குது? வாய் மூடு. இந்த கட்சிக்காரன் கொடுத்த அந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் கொடுத்த இந்த கட்சிக்காரன் 2 பேரும் சண்டை போட்டு அசிமா போயிடும். பாக்குறதுக்கு அவ்வளவு ஜாலியா இருக்கும். சுமாரா இங்க பாருங்க, கோயிலுங்கிறது புனிதமான இடம். மக்கள் அங்க அமெரிக்கா வராங்க. உங்களுக்கு வேணா ஊருக்கு புறம் ஒரு இடம் தரேன், அங்க நடத்திக்கோங்க. ஐயா ஐயா, ஒதுக்கு போறங்களா? ஜனங்க வர மாட்டாங்க ஐயா. எந்த கூட்டத்துக்கு ஜனங்களா வர்றாங்க? எல்லாம் லாரியில் கொண்டு வரதானே. 10 லோடு கூட அடிங்க, எல்லாம் சரியா போயிடும். அண்ணன் வீட்டார்ல போங்க, 10 ரூபா கூட கொடுங்க, வருவாங்க. சரிங்க ஐயா, நாங்க வரோம். வாங்க அண்ணா, இவங்களையும் முடிங்க. மரியாதை மனசுல இருந்தா போதும். முத்து சேதுபதி எங்க பொண்ணை கேட்டு வந்தாரு. உங்களை கேட்டு சொல்றேன்னு சொன்னோம். நீங்க சரின்னு சொன்னா எங்க பொண்ணை கொடுத்துறங்க. ஏன் பேசாம பால் நிலத்தில் தள்ளிடுங்களேன். இல்லன்னா ஒரு துளி விவசாய மோர்ல கலந்து கொடுத்துருங்க. ஆளுங்களை பாரு, அவன் வரப்புல நடந்தால வயல அழிஞ்சு போயிடும். அந்த நாய்க்கு போய் பொண்ணு கொடுக்குறீங்க. போங்க, நானே ஒரு பையனை பார்த்து முடிச்சு கொடுக்குறேன். போயிட்டு வரேங்க. வரேங்க.
நேரத்துக்கு நேரம் சாப்பிடாதனால அல்சர் வந்துச்சுன்னு சொல்லி டாக்டர் 2500 ரூபாய்க்கு மருந்து எழுதி கொடுத்துட்டாரு. நாளை போய் கணக்கு போயிட்டு வாங்கிக்கோ. இன்னைக்கு 6 மணிக்கு சாப்பிட்டாகணும்னு சொல்றாரு. இதுதான் கடைசி, இனிமே பணம் போனா தேட்டர் வரக்கூடாது. என்ன இவ ரிசர்வ் பேங்க் மாதிரி பேசிட்டு போறேன். 2 பேருக்கு சரிசமமாட்டா பங்கு கொடுத்தாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் செலவு ஜாஸ்தியானதுனால கரைஞ்சு போச்சு. இனிமேல் கால் அமைச்சு பிரயோஜனம் இல்லை. காலத்து அமுக்குனா தான் வேலையாகும். கும்பிடுங்க பெரியவரே. ராஜலிங்கம், நீ இந்த ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன மனுஷன்யா. டேய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுதா? தெரிஞ்சுதாயா சொல்றேன். எனக்கு பரிசம் போட வந்த பல பேரை பல முறை தடுத்த பாவினி, ஊருக்குள்ள எனக்கு பொண்ணு கொடுக்க கூடாது சொல்ற நீ யாரியா? இனி நீ என்ன பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா உனக்கு ஒண்ணு சொல்லிட்டு போறேன். இந்த ஊருக்குள்ள யாருமே எனக்கு பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு சொன்ன உன் பொண்ணைய கல்யாணம் பண்ணி உனக்கே மாப்பிள்ளையாய் காட்டல, என் பேரு முத்து சேதுபதி இல்ல. ஏப்பா சேதுபதி, நீங்க அண்ணனை வாங்கன்னு வாங்கிட்டியாமே? பணம் கேட்டேன். ராசப்பா, இதுவரைக்கும் நான் எல்லார்கிட்டையும் பணத்தை வாங்கித்தான் பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்ல. இந்தா நீ கேட்ட பணம். கூட பிறந்தவனை நம்புறதை விட குழி வரைக்கிறவன் நம்பலாம் போடுறேன். உன்னை வசதிட்டாயா சொல்றேன். எங்க அண்ணன் ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறான். நான் மருந்து வாங்க காசு கேட்ட கணக்கு பிள்ளை பாருங்கிறான். 6 மணிக்கு மேல தண்ணி போலன்னா கையெல்லாம் கிடுக்கிடுன்னு நடுங்குது. நீ தாராளமா பணமும் கொடுத்து தண்ணியும் வாங்கி தர்ற. உனக்கு எப்படி நன்றி செய்ய போறேன்னு தெரியல. எங்க அண்ணன் செத்து தொலைஞ்சான்னா அவன் சொத்தெல்லாம் எனக்கு சேரும். சனியை முடிச்சு சாக மாட்டேங்கிறான். பாரு ராசப்பா, உனக்கு தேவை உங்க அண்ணன் பணம், எனக்கு தேவை உங்க அண்ணன் பொண்ணு. நாம மனசு வச்சா நீ நினைச்ச மாதிரி உன் அண்ணன் கதையை முடிச்சிடலாம். கொலைய பண்ணலாங்கிறியா? வேற வழி? ஐயோ, கொலை பண்ற அளவுக்கு எனக்கு தைரியம் பத்தாதுப்பா. வேணா நீ மாட்டிக்காத அளவுக்கு கொலை பண்றதுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன். வழியை நீ சொல்லு, வழியை நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு எங்க அன்னைக்கு தேவசம், பொண்டாட்டிக்கு தேவசம் கொடுக்கறதுக்கு எங்க அண்ணன் தெப்ப குளத்துக்கு வருவாரு. நீ என்ன பண்ற? வா. ஓம் மகாசங்கல்ப சார்த்தப்ரம் கரிஷ்யாமி சார்தோபூத பிரதானம் பிதருத்யதே பிரதானம் சர்வபய அப்ரயதா. இந்தாங்கோ, இதே குளத்துல விட்டுட்டோ ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ. சர்வாத்தியாத்தானாம் தற்போ விதவாத்யேதம் திரயானாம் சதோபியாமி சர்வானமா. கற்பூரார்த்தி எடுத்துக்கோமா. ஓம் கர்மாணாம் நிச்சயத்ர அபித சர்வ கர்மாணாம் சதோபிதம் ஹிருதே சமர்ப்பயாமி. என்ன தகச்சு போய் நிக்கிற? பூங்கோதை கட்டுப்பாட வளர்த்து என் கையில ஒப்படைக்கிறேன்னு சொன்ன. ஆனா அவ தோப்பு துறவுன்னு பொன்ராசு பின்னால சுத்தி திரியிறா. இனிமேல நான் காத்திருக்க முட்டாள் இல்ல. நாளைக்கே எனக்கும் பூங்கோதைக்கும் ஊரறிய நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணு. இல்ல உன் அண்ணனுக்கு என்ன கதி ஏற்பட்டதோ அதே கதிதான் இந்த இடத்துல உனக்கும் ஏற்படும். சேதுபதி, நானும் என் பொண்ணு மேல ஒரு கண்ணு வச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா அவன் கையை மீறி போவான கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாளைக்கே உனக்கு அவளுக்கு நிச்சயதார்த்தம். போதுமா? நில்ல, எங்கம்மா கிளம்பிட்ட? இனி நீ வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. என்ன பாக்குற? முத்து சேதுபதிக்கு உனக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தமாகிற பொண்ணு வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சம்பிரதாயம் சொல்லுமா? நான் சொல்ல. உள்ள போமா. என்ன வீட்டுக்குள்ள போன்னு நீங்க சொல்லலாம். ஆனா என் மனசுக்குள்ள இருக்க பொன்ராச வெளியே போன்னு சொல்ல
உங்களுக்கு உரிமை கிடையாது. என்ன பாக்குறீங்க? இவ்வளவு ஆனதுக்கு அப்புறமும் நான் எதையும் மறைக்க விரும்பல. பொன்ராஜ் தான் என் புருஷன்னு என் மனசுல நான் எப்பவும் நிச்சயம் பண்ணிட்டேன். உயிரே போனாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். என் பொண்ணு மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு இப்பதானே தெரியுது. ஆனா உங்க ஒப்பன் எப்படிப்பட்ட உனக்கு முதல்லயே தெரியுமாமா? அநியாயமா பொன்ராஜ கொலை பண்ண பாவத்துக்கு என்னை ஆரம்பித்தாங்க. அவன் உயிரோட ஊருக்குள்ள தெரியணும்னா நீ மேல போ, பணமா ஊர்வலம் போகணும்னா வெளியே போ. என்ன பண்ணலாம்? சம்பளே ஐயா கூப்பிட்டீங்களா? பயந்து மேல போறாளேன்னு சும்மா இருக்க முடியாதுடா. காதல் ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். கல்யாணம் நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் என் பொண்ணை வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ மேல போயிருவ. உங்க அப்பா தண்ணி போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நீ பொன்ராஜ் வீட்டுக்கு எப்படியாவது போயிட. அந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம் நிறைய ஆளுங்க இருக்காங்க. இந்த பக்கமா போ. என்னம்மா இந்த நேரத்துல? என்னம்மா இது? வயசுக்கு வந்த பொண்ணு ராத்திரில தனியா வரலாமா? யாராவது பார்த்தா என்னமா நினைப்பாங்க? ஏமா அழுகுற? எதுவா இருந்தாலும் பெத்த தாயா நினைச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லுமா. நான் தாய் இல்லாத பொண்ணுதான். ஆனா இப்ப நான் உங்களை தாயா நினைச்சு வரல, என் அத்தையா நினைச்சு வந்திருக்கேன். நான் உங்க மகனை மனசார விரும்புறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை என் புருஷனாத்தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த நிலையில என்னை கட்டாயப்படுத்தி ஒரு அயோக்கியனை கட்டி வைக்க எங்க சித்தப்பா முடிவு பண்ணிட்டாரு. நான் எவ்வளவு சொல்லியும் என் மனசு புரிஞ்சுக்கல. இனி நான் ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் உங்க மகனுக்கு மனைவியாத்தான் வாழுவேன். உங்க கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன், என்ன உங்க மருமகளா ஏத்துக்குங்க. என் பிள்ளை மேல இந்த அளவுக்கு உசர் வச்சிருப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லம்மா. உன்னை இந்த வீட்டு மருமகளா அடையறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அது நடக்காதுமா. பணத்துக்காக வாழற உங்க குடும்பமும் குணத்துக்காக வாழற எங்க குடும்பமும் பரம்பரைக்கு ஒத்து வராதுமா. நீங்க வந்தது உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா எங்களை சும்மா விட மாட்டாங்க. என் பையன் வேற ஊர்ல இல்ல, காலம்பர வந்துருவான். அவன் வந்த உடனே எல்லாம் பேசிக்கலாம். நான் சொல்றது கேளுமா, இப்ப நீ வீட்டுக்கு போமா. உன் வாழ்க்கை நல்லபடியா அமையம்மா. என் வாழ்க்கை நல்லா அமையணும் தான் இந்த வீட்டுக்கு நான் வந்தேன். நீங்க மட்டும் என்ன போக சொல்லிட்டீங்கன்னா நான் போக மாட்டேன். என் பொண்ணும் தான் அங்க போகும். அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. ஒரு பொண்ணு ஒருத்தரை மனசார விரும்பிட்டா உயிரே போனாலும் அந்த முடிவை மாத்திக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். காலையில என் மகன் வந்த உடனே இதுக்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கும். நீ இப்ப வீட்டுக்கு போமா. எங்களை நம்புமா. முதல்ல வீட்டுக்கு போமா. போமா. மாமா, நான் வந்து வீட்டுக்கு வரேன். வாமா. நீங்க இருக்க வா வீட்டுக்கு. வர முடியாது. என்ன பண்றாசே? வெளியூர்ல இருந்து இப்பதான் வர்றியா? என்ன விஷயம்? என்ன விஷயமா? ராத்திரி பெரிய ரூட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்தாங்கிறதுக்காக உங்க அப்பா நாத்தால அவங்க ஆளுங்க அடிச்சு போட்டு போயிட்டாங்க. நான் இல்லாத நேரத்துல நம்ம வீட்டுல கால வச்ச அத்தனை பேரையும் கண்டம் கண்டமா வெட்டிட்டு வரல. என் பேர் பொன்ராசுல. விடுமா கேளியா? விடுமா. இல்லடா, அடிக்கு அடி வெட்டுக்கு வெட்டு பழிக்கு பழின்னு எல்லாரும் கிளம்பிட்டா நாட்டுல ஒருத்தம் கூட உயிரோட இருக்க முடியாதுடா. அநியாயத்தை ஜெயிக்கணும்னா அமைதியா தாண்டா போராடணும். உங்க காந்திய கொள்கையை கேட்கறதுக்கு எனக்கு இப்ப நேரம் இல்ல. என் ஆத்தாளை அப்பனை அடிச்ச அத்தனை பேரையும் வெட்டி கொண்டாத்தான் என் ஆத்தாள் அடங்கும். போடா போ.
உன்னை பெத்து வளர்த்தா எங்களை அனாதையாக்க நினைச்சினா அவங்க எல்லாரையும் வெட்டி கொண்டுட்டு நீ ஜெயிலுக்கு போயிடுறா. நீ ஜெயிலுக்கு போயிடு. கோயிலுக்கு முறை செய்யற குடும்பம்ன்ற பேரை காப்பாத்த போறியா இல்ல கொலைகார குடும்பம்னு பேர் வாங்கி தர போறியா? உன் கழுத்துல தூக்கு கயிறு ஏறுறதை விட உன்னையே நம்பி இருக்கிற அந்த பொண்ணு கழுத்துல தாலி கயிறு ஏறினாத்தான் என் பெத்த வயிறு குளிரும். அதாயா உங்க ஆத்தாளுக்கு நீ போடுற கடைசி ஒரு முடி மண்ணை விட பெருசு. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு உனக்கு கால் இருக்காது. நான் நினைச்சு வந்த காரியத்தை முடிக்காம திரும்பினதான் இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. அப்ப நீ போன மாத்தா போ. ஏய் பூங்குதே, உன் ஆள் வந்துட்டாரு, புறப்படு. ஐயா ஐயா, பொன்ராசு நம்ம ஆளுங்கெல்லாம் அடிச்சு போட்டு பூங்கோதை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏண்டா என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் பொண்ணை கடத்திட்டு போற அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சா? சுட்டு பொசிக்கிருவேன். விடவளை விட மாட்டேன். இனி நான் இவளை கைவிடவே மாட்டேன். என்னைக்கு ஓ வாசலை தாண்டி என் வீட்டு வாசப்படி மிதிச்சாலோ அன்னைக்கே இவன் என் பொண்டாட்டி ஆயிட்டான். நான் ஊர்ல இல்லாதப்ப பொறுக்கித்தனமா ஆளுங்களை அனுப்பிச்சு என் ஆத்தால எப்படி அடிச்சிருக்க. ஆனா நான் அப்படி இல்ல. உன் கண்ணு முன்னாலேயே உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டத்தான் நான் இங்க வந்திருக்கேன். பொண்ணுக்கு அப்பனா இருந்து ஆசீர்வாதம் பண்ண போறியா இல்ல பொதுஜனங்க மத்தியில அடி வாங்கி சாக போறியா? துப்பாக்கி வச்சிருந்தா மட்டும் பத்தாது, மனசுல தைரியம் வேணும். அப்பா, எல்லா தவறுக்கு காரணம் நான் தான். சுடுறதா என்ன சுடுங்கப்பா. என்ன சுடுங்க? என்ன சுடு என்ன சுடுங்க என்ன சுடு என்ன சுடுங்க அமைதியா இருங்க. எனக்காக நீங்க யாரும் உயிரை விட வேண்டாம். எதுவானாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க அப்படி இருங்க, தள்ளிருங்க. துப்பாக்கில இருக்கிறது ஒரு தோட்டாதான், நீங்க ஒருத்தனை தான் சுட முடியும். ஆனா இங்க ஊரே ஒண்ணு கூடி இருக்கு. எல்லாரும் உங்களை அடிச்சே கொண்டுருவாங்க. அதனால இந்த நேரத்திலேயே அதை யோசிச்சு ஒரு நல்ல முடிவாடுங்க. என்ன சண்முகம் ஒரே அடியா லீவ் போட்டு ஊர்லயே தங்கிட்டா போல இருக்கு. என் பொண்ணு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டா. நம்ம ஊர் ஸ்கூல்லயே டீச்சரா இருக்கணுங்கிறதுக்காக அங்கே இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன பண்றாச்சு அப்படி பாக்குற? என் பொண்ணு பத்மினி தான், அடையாளம் தெரியலையா? பார்த்து பல வருஷம் ஆச்சா? பணமரம் மாதிரி வளர்ந்தோன்னு அடையாளமே தெரியல. பொண்ணு வளர்த்தியா பீக்க வளர்த்தியான்னு சொல்லுவாங்க. அது சரி, என்ன எல்லாரும் குடும்பத்தோட எங்க கிளம்பிட்டீங்க? உங்களுக்கு விஷயம் தெரியாதா? பொன்ராசுக்கு பெரியவர் பொண்ணு பூங்கதைக்கும் திடீர்னு கல்யாணம் நடந்து போச்சு. அதான் டவுனுக்கு போய் வாத்திய கோஷ்டியும் பரதநாட்டிய கோஷ்டியும் புக் பண்ண போறோம். என்னப்பா இது, நெசமாவா சொல்றேன்? ஆமா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. எல்லாரும் விசேஷத்துக்கு வந்து சேருங்க. அதுக்கு என்ன ஜமாச்சிடலாம். இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், பூங்கோதை கழுத்துல தாலியை கட்டுறேன்ட்டு. அண்ணன் செத்து ஒரு வருஷம் ஆகட்டும்னு இப்ப அவன் கட்டிட்டு போயிட்டான். அவங்கள பிரிக்காம விட மாட்டேன். உன் பொண்ணு கழுத்துல இருந்து தாலி இறக்காம விட மாட்டேன். தண்ணி போட்டா இவன் தொல்லை தாங்க முடியலடா. இத மாதிரி சேதுபதி நல்லா கேளு. நாம நிதானமா இருக்கும்போது எவ்வளவு கோபமா வேணாலும் பேசலாம். ஆனா தண்ணி போட்டிருக்கும் போது ரொம்ப நிதானமா பேசணும். அருவாள்ல வெட்டி தான் அவங்களை பிரிக்க முடியுமாயா? ஐயரை வச்சு பிரிக்க முடியாதா? நமஸ்காரம். எப்படி வாங்க உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. அட உட்காருங்கண்ணா. நீங்க பெரியவா, நான் நிக்கிறேன். அட 5வது ரவுண்டு கூட பெரிய வேணா சின்ன வேணா உட்காருங்க சாமி. ப்ளீஸ் சிட் டவுன்.
அப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே அவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டேன். சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்திட்டேன். இனி செய்ய வேண்டியது உம்ம பொறுப்பு. டேய், ஐயருக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்புடா. இத பாருங்க, பாட்டம் பாட்டிய பிரிக்கிறதுனா அதுக்கு ஒரு ரேட், லவ்வர்ஸ பிரிச்சா அதுக்கு ஒரு ரேட், அண்ணன் தம்பிய பிரிச்சா அதுக்கு ஒரு ரேட், அரசியல்வாதிய பிரிச்சா அது உமக்கே தெரியும். பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். எது மேல பார்த்து போட்டு கொடுக்க சொல்லுங்க. ஐயரே, நம்ம மேட்ரு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி வேலை முடிஞ்ச உடனே ஆளையே முடிக்கிறதா நம்ம வழக்கம். ஐயரை தொட்டா அபச்சாரமாச்சேன்னு விட்டு வச்சிருக்கேன். நீங்க விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. பணத்தை வாங்கிட்டு போனீங்கன்னா பொண்டாட்டிக்கு பூ வாங்கிட்டு போலாம், இல்லைன்னா அவ தலையில பூ இருக்காது. எப்படி வசதி? பொண்டாட்டிக்கு பூவா, உங்களுக்கு பாடையா? டே, ஐயர் ரொம்ப குழம்பிட்டாரு. 500 ரூபாய் சேர்த்து கொடுத்து அனுப்புறேன். என்ன பாக்குறீங்க? நான் எப்பவும் நேருக்கு மாறுதான், சொன்னதை செய்ய மாட்டேன். கூடுறா என்னட்டு இருக்கிற? நமஸ்காரம். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். வரேன்னா இந்த ஆளு கொன்னுருவனால் கூட பயந்துருக்க மாட்டான். பொண்டாட்டி ஞாபகப்படுத்தணும்னு டென்ஷன் ஆகி காசே கம்மியா வாங்கிட்டு போறான். எப்படியோ அவங்க 2 பேர்த்தையும் படுக்கை அளவுல பிரிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல மன செலவுலையும் பிரிச்சு அவளை இங்க கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அது எப்படி முடியும்? என்னடா பறக்கிறேன்? இங்க பாரு, முடியும்னா தான் நான் முயற்சியே பண்ணுவேன். நான் முயற்சி பண்ணி முடியாம போன காரியம் எதுவுமே கிடையாது. புரியுதா? இந்தா வேல் படிச்சுட்டு கிளம்பு நீ. என்னவா பாத்துட்டு இருக்க? விளக்கேத்துமா? இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி நீ. இனிமே நீதாமா விளக்கேத்தணும். ஆமாம்மா, இத்தனை வருஷமா இந்த வீட்டு மருமகளா இருந்து கோயில் முறையெல்லாம் உங்க அத்தை தான் செஞ்சா. இனிமே நீதாம்மா அதை செஞ்சு நம்ம குடும்பத்து பெருமையை காப்பாத்தணும். காமாட்சி, என்னங்க? இந்த சாவி எடுத்து மருமகிட்ட கொடு. குடுக்குறேன். இந்தாமா, அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு விளக்கேத்து. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாரும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்யப்பா. நான் பாட்டுக்கு கணக்கு போட்டிருக்கேன், நீ என்னமோ மனக்கணக்கு போட்டு இருக்கிறீங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, லோடத்த வெளியூர் போறேன், வர 2 நாள் ஆகும். சரி, வழியில வழிப்பறி ஜாஸ்தியா இருக்கு. ஆமா யாரையும் நம்ப முடியல. இந்த செயினை வச்சு வைங்க. இதை ஏன் எங்கிட்ட குடுக்குற? உங்கள்ட்ட நம்பிக்கையா இருக்கும். ஆமா, அன்னைக்கு அண்டா கொடுத்துட்டு போனேன். அது குட்டி குட்டி, அது ஒரு குட்டி கதையப்பா. அதத்தான் மனசுல வச்சுக்கங்கிறேன். வரட்டா? வர்றேன். வணக்கங்க. அன்னைக்கு செயின் கொடுத்து போனல, அந்த செயினும் குட்டியும் கொடுங்க. ஐயோ, என்ன ஐயோ? உனக்கு விஷயமே தெரியாதா? ஏன் 2 குட்டி போட்டுச்சா? இல்ல, நீங்க செயின் கொடுத்துட்டு போனீங்கல்ல, அன்னைக்கு நைட்டே அந்த செயின் செத்து போயிடுச்சு. என்னது செயின் செத்து போச்சா? செயின் எப்படி சாகும்? நான் நம்ப மாட்டேன். டேய், அன்னைக்கு அண்டாவும் குட்டியை கொடுத்தனல்ல, ஆமா, வாங்கிட்டு போனீங்கல்ல, அண்டா குட்டி போடுமா? போடாது. அப்புறம் ஏன் வாங்கிட்டு போனேன்? போடும். அப்ப அதையும் நம்புற மாதிரி இதையும் நம்பு. செயின் எப்படி சாகும்? டேய், பிரசவத்துக்கு போகும்போது வேதனை தாங்க முடியாம செத்து போச்சு. இதை நான் நம்ப மாட்டேன். இது ஏமாத்திட்டேன். போலீஸ் போவேன். போலீஸுக்கு போ, மிலிட்டரிக்கு போ, ஆனா எங்கிட்ட மட்டும் வராத. போடா. 10 பவுண்ட் குடுறா. டேய் குடுறா. என்ன தகராறு? ஐயா, இவற்றை செயின் கொடுத்தேன், திருப்பி கேட்டா செத்து போச்சுன்னு சொல்றான். செயின் செத்து போச்சா? இத நல்லா கேளுங்க. இவன் ஒரு நாள் ஒரு அண்டா கொண்டு வந்து கொடுத்தான். அது குட்டி ஓட்டது நான் ஒரு அண்டா கொடுத்தேன். அதை இவன் வாங்கிட்டு போனானா இல்லையான்னு கேளுங்க. வாங்கினேன். அத வாங்கிட்டு போனவன் செயின் செத்து போச்சுன்னா நம்ப வேண்டியதானே? யோ, அவர் சொல்றது நியாயம் தானே? அண்டா குட்டி போட்டுச்சுன்னு அது மாத்திரம் வாங்கிட்டு போனேல, இப்ப செயின் செத்து போச்சுன்னா அதை நம்ப வேண்டியதானே? சரி, செயின் செத்து போனதாவே வச்சுக்குருவோம். அந்த செத்த செயினை கொடுங்க. அத நான் புதைச்சிட்டேன். புதைச்ச இடத்த காமிங்க, நான் தோண்டி எடுத்துக்கிறேன். நீ இப்படி கேப்பேன்னு தெரிஞ்சுதான் நான் அதை எரிச்சுட்டேன். அதனுடைய அஸ்தி எடுத்து நெத்தியில பூசிட்டு கங்கையில கொண்டு போய் கரைச்சிரு. கரைக்கிறேன். உன்னை கரைக்கிறேன்டா. போடா.